பிரேக்லேருந்து எடுக்கிறேன், பின்னாடி போகுது. இன்னும் ஒரு 2% எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். இதில் சின்ன சின்ன ரேம்ப்லாம் இருக்குது. அந்த ரேம்ப்பு டிரைவிங் பற்றி ஒரு சின்ன டிப்ஸ்லாம் பார்த்துடலாம். நான் E2க்கு போகிறேன். பிரேக்கோட கண்ட்ரோலில் வண்டி நிற்குது. நான் ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கிறேன். நான் பிரேக்லேருந்து எடுத்தேன்னா வண்டி பின்னாடி போவோம். பின்னாடி வரவங்களை இடிச்சிருவோமோ அப்படின்னு நம்ம பதட்டப்பட தேவையில்லை. ரிலாக்ஸ்டாக நீங்கள் இந்த கிளச் கண்ட்ரோல் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டாலே உங்களால் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ண முடியும். ஸ்மூத்தாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா மூவ் ஆகும். இதில் சின்ன சின்ன ரேம்ப்லாம் இருக்குது. அந்த ரேம்ப்பு டிரைவிங் பற்றி ஒரு சின்ன டிப்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபுல்லாக லெஃப்ட் ஸ்டியரிங் திருப்பிட்டு எந்த பக்கம் எக்ஸிட்னு தெரியல, பார்த்துக்கலாம், போர்டில் பார்த்துக்கலாம். வெஹிக்கிள் எக்ஸிட்னு இங்கே இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ரேம்ப் இருக்குது. அந்த ரேம்பில் நான் ட்ரைவ் பண்ணி காட்டிடுறேன். உங்களுக்காக தான், வீடியோக்காக தான் நான் E2க்கு போகிறேன். ஸ்லோ டவுன். எக்ஸிட் இந்த பக்கம் தான். ரேம்பில் இப்படி ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் பிரேக்கோட கண்ட்ரோலில் வண்டி நிற்குது. நான் ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கிறேன். நான் பிரேக்லேருந்து எடுத்தேன்னா வண்டி பின்னாடி போவோம். இப்போ நான் ஒரு 70% கிளச்லேருந்து எடுத்துகிட்டு பிரேக்லேருந்து எடுக்கிறேன், பின்னாடி போகுது. இன்னும் ஒரு 2% எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். எடுத்தோம்னா அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். இப்போது ஆக்சிலேட்டர் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணலாம். ஒரு 70% எடுத்துகிட்டு பிரேக்லேருந்து எடுத்து பாருங்கள். மூவ் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2% எடுத்துக்கலாம். நிப்பாட்டுற பாருங்கள். 70% எடுத்துகிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன கிளச்சு கண்ட்ரோல் டெக்னிக் தான். பேனிக்காகவே தேவையில்லை. பின்னாடி வரவங்க இடிச்சிருவோமோ அப்படின்னு நம்ம பதட்டப்பட தேவையில்லை. ரிலாக்ஸ்டாக நீங்கள் இந்த கிளச் கண்ட்ரோல் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டாலே உங்களால் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ண முடியும். அந்த ரேம்பில் ட்ரைவ் பண்ணுறேன் பாருங்கள். நேரோவான டேனிங் தான் இது. ஸ்மூத்தாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா மூவ் ஆகும். இப்போ நான் இந்த ரோட்டில் நிப்பாட்டி உங்களுக்காண்டி சொல்லிக் கொடுக்க கஷ்டம்தான். நான் பின்னாடி வர வெஹிக்கிள்ஸுக்கெலாம் நம்ம நிற்கிறது தெரியாது, வேகமாக வந்துடுவாங்க, அதனால் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நல்ல ரேம்ப் இருந்துச்சுன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஓப்பன் பிளேஸில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் டீட்டெயில்டாக சொல்ல முடியும். இது பின்னாடி வெஹிக்கிள்ஸ்லாம் வரதுனால அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலே லிங்க்கில் பின் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, பாய். ஹேண்ட் பிரேக் போட்டுக்கலாம், ரிலாக்ஸ் ஆகிட்டு.